ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான்ல இருக்க ஸ்ட்ரிங்ஸ்ல என்னென்ன ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் என்னன்னா கவுண்ட் ஃபங்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியபிள் லைக் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ல string 1 டாட் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். எதுக்காக கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது இப்ப ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்ற ஒரு லெட்டர் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஒரு மிஷின் அப்படின்ற ஒரு மொத்தமான ஒரு வேர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அது எத்தனை டைம் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல வந்திருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக நம்ம கவுண்ட் யூஸ் பண்றோம். இப்ப ஈன்ற வேர்ட் ஜஸ்ட் ஒரு ஈன்ற வேர்ட் மட்டும் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இத நான் ரன் பண்ணேன்னா 5 டைம் வந்து இந்த டெக்ஸ்ட்ல ஈன்றது இருக்கு. நீங்க செக் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இங்க 1, 2, 3, 4, 5. ஸோ 5 வாட்டி பார்த்தீங்கன்னா, ஈன்றது இந்த ஸ்ட்ரிங்ல வந்திருக்கு. ஸோ இப்ப நீங்க என்ன வேல்யூ வேணா குடுக்கலாம். அதாவது ஒரு லெட்டர் தான் குடுக்கணும் அப்படின்றதுல நீங்க மல்டிபிள் லெட்டர்ஸ் குடுக்கலாம். இப்ப நான் 2 குடுத்தேன்னா, 2 குடுத்து ரன் பண்றேன். 1ன்னு வருது. ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க 2 சேர்ந்த மாரி இருக்கு. அதனால அது ஒரு வாட்டி தான் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லுது. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ, அது எத்தன வாட்டி அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த கவுண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப் ஃபங்ஷன். ஸ்ட்ரிப் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட்டிங்ல, எண்டிங்ல ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்பேஸ ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஸ்ட்ரிப் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் 2ன்ற நேம்ல. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பேஸ் குடுத்துட்டு, பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, அகைன் 2 ஸ்பேஸ் குடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் 2ங்களா? இந்த ஸ்ட்ரிங் 2ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டார்ட்டிங்லயும் நம்ம ஸ்பேஸ் குடுத்துருக்கோம். எண்டிங்லயும் நம்ம ஸ்பேஸ் குடுத்துருக்கோம். நான் சொன்னது என்னன்னா, இந்த ஸ்ட்ரிப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணா ஸ்பேஸ ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்ப string 2 டாட் ஸ்ட்ரிப் குடுத்துட்டு, இத நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். முன்னாடி இருந்த ஸ்பேஸ் அண்ட் பின்னாடி இருந்த ஸ்பேஸ் 2மே வந்து டெலீட் ஆயிருக்கு. சரிங்களா? 2மே டெலீட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்லயே இன்னொரு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. strip அப்படின்னு குடுப்போம். strip அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் டெலீட் ஆகும். இப்ப சேம் நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் 2வே எடுத்துக்கிறேன். நான் அந்த ஸ்ட்ரிங் 2 ஜஸ்ட் எடிட் தான் பண்ணேன். அத நான் வந்து ரீசேவ் பண்ண கிடையாது. அப்ப நான் அகைன் ஸ்ட்ரிங் 2 எடுத்தேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா சேம் அதே மாரி தான் இருக்கும் பைத்தான். இப்ப இதுல நான் வந்து strip யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. strip யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் கிளியர் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா strip. ஸ்ட்ரிப்லயே இது எல்லாமே டைப்ஸ். இது வந்து strip. இந்த stripல நான் வந்து சேம் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். string 2 டாட் strip அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாவே டெலீட் ஆயிரும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்ட்ரிப்லயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் குடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த ஸ்ட்ரிங் 3ன்னு ஒண்ணு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் சேம் ஸ்ட்ரிப்புக்கு. இப்ப இந்த ஸ்ட்ரிங் 3 குடுத்துட்டு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்பேஸ்க்கு பதிலா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இத குடுத்துட்டு டேட்டா அப்படின்னு குடுத்துட்டு, அகைன் வந்து எண்டிங்லயும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் குடுத்துடுறேன். ஸோ இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சு. பை டிஃபால்ட் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆச்சு. ஸோ பை டிஃபால்ட் ஸ்பேஸ ரிமூவ் பண்ணும். அதே நீங்க ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. அத ரிமூவ் பண்ணணும்னா, நீங்க அத வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்ப ஸ்ட்ரிப் குடுத்து, நான் அந்த ஸ்பெஷல் கேரக்டர வந்து ஸ்பெசிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது ரன் பண்ணேன்னா, பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஃபுல்லாவே ரிமூவ் ஆயி, அந்த டேட்டான்ற வேர்ட் மட்டும் பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? இப்ப நீங்க வேற ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது நம்பர்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது அ அ என்ன இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அத வந்து ஸ்டார்ட்டிங்லயும், எண்டிங்லயும் நான் ரிமூவ் பண்ணணும். அப்டின்னா வந்து நான் இந்த ஸ்ட்ரிப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ strip, strip 2ம் இதே மாரி தான் சேமா ஒர்க் ஆகும். இதே நான் அந்த ஸ்ட்ரிங் 3 எடுத்துட்டு strip குடுத்தேன் அப்டின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். நான் இத மென்ஷன் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இதே மாரி strip குடுத்தேன்னா, ஸ்ட்ரிங் 3ல strip குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லா ரிமூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாரி. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லோயர் ஃபங்ஷன். லோயர் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, லைக் நம்ம டெக்ஸ்ட் எல்லாத்தையும் லோயர் கேஸ்ல கொண்டு வரதுக்கு லோயர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் 4ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே வந்து கேப்பிட்டல்ல டைப் பண்றேன். ஸோ இது டேட்டா அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். அதுக்கப்புறம் இன்ஜினியர் அப்படின்றதுல
இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, டேட்டா அண்ட் இ வரைக்கும் கேப்பிட்டலா இருக்கு. மிச்சம் எல்லாமே நான் ஸ்மாலா டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஸ்ட்ரிங் 4 டாட் லோயர் அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணேன் அப்டின்னா, எல்லாம் எல்லா டெக்ஸ்ட்டும் டோட்டலா வந்து ஃபுல்லாவே லோயர் கேஸ்ல வந்துரும். அப்பர் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கே தெரியும். எல்லா லெட்டர்ஸும் அப்பர் கேஸ்ல பிரிண்ட் ஆகும். எல்லா லெட்டர்ஸும் இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் கேஸ்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ லோயர் கேஸ்ல பிரிண்ட் பண்ணணும்னா லோயர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்பர் கேஸ்ல பிரிண்ட் பண்ணணும்னா அப்பர் ஃபங்ஷன் யூஸ் நான் அந்த ஸ்ட்ரிங் 1 எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபங்ஷனுக்காக. ஸோ இதுக்கு மேல நான் வந்து ஹெட்டிங் போட்டுக்கிறேன். இந்த ஃபங்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் வித் அப்படிங்கிற ஃபங்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஸ்ட்ரிங் 1 பார்த்தீங்கன்னா, மெஷின் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? மெஷின் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரிங் 1 குடுத்துட்டு, ஸ்ட்ரிங் 1 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் குடுத்துட்டு, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மெஷின் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ மெஷின் டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தேன்னா, இப்போ இந்த நீங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க டெக்ஸ்ட்ல வந்து இந்த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரூ வரும். இல்ல அதுல ஸ்டார்ட் ஆகல, வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எரர்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஃபால்ஸ் வரும். ஸோ இப்ப நான் ஒரு ஃபால்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்றேன் பாருங்க. ஸ்ட்ரிங் 1 டாட் குடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டார்ட்ஸ் வித்தே குடுக்குறேன். ஸ்டார்ட்ஸ் வித் குடுத்துட்டு, இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்மால் லெட்டர்ல எம்-ஏ-சின்னு மட்டும் போடுறேன். சரிங்களா? இப்ப செக் பண்ணீங்கன்னா, ஃபால்ஸ் வரும். பிகாஸ் கேப்பிட்டல் லெட்டர் எம்-ஏ-சில ஸ்டார்ட் ஆகுது. லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் அப்புறம் 2 லெட்டர் ஸ்மால்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் குடுத்தது பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே ஸ்மால் லெட்டர்ல குடுத்துட்டேன். அதனால எரர் வந்துருச்சு. லைக் ஃபால்ஸ் வந்துருச்சு. சாரி, ஃபால்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஒர்க் ஆகும். சேம் எண்ட்ஸ் வித்ன்னு ஒண்ணு இருக்கு. இது உங்களுக்கே ஒரு கெஸ் வந்திருக்கும். எண்ட்ஸ் வித்னா எண்ட் ஆகுறது கரெக்ட்டா இந்த ஸ்பெசிஃபை பண்ண வேர்ட்ஸ்ல எண்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். இப்ப நான் வந்து ஸ்ட்ரிங் 1 டாட் எண்ட்ஸ் வித் குடுக்குறேன். எண்ட்ஸ் வித் குடுத்துட்டு இஇஆர்எஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்ப இது ட்ரூ தானே உங்களுக்கு இஇஆர்எஸ்ல தான் எண்ட் ஆகுது. ஸோ இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரூ கிடைக்கும். இப்ப இந்த எஸ்ஸ நான் வந்து ஜஸ்ட் எஸ்ஸ மட்டும் கேப்பிட்டல்ல மாத்தி ரன் பண்றேன். இப்ப நான் இது ஃபால்ஸ் வருது. பிகாஸ் டெக்ஸ்ட் ஒரு வேர்ட் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருந்தா ட்ரூ வரும். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து பூலியன் ஆன்சர்ஸ் குடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஃபங்ஷன். ஸ்ப்ளிட் ஃபங்ஷன். ஸோ ஸ்ப்ளிட் ஃபங்ஷனுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் 6ன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து ஜஸ்ட் ரேண்டமா ஒரு நம்பர்ஸ் லைக் 1, 2 அந்த மாரி நான் கிரியேட் பண்றேன். 1, 2 தென் அகைன் 1 குடுக்குறேன். 3 குடுக்குறேன். அகைன் 1 வருது. ஸோ தென் 2 அகைன் 3 அகைன் 2 5 7. ஸோ இப்ப நான் ஜஸ்ட் ரேண்டமா கொஞ்சம் 1, 2, 3 மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து இன்னொரு 6 அந்த மாரி ஆட் பண்ணிக்கிறேன். தென் அகைன் 1 அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் 6 அப்படின்னு குடுத்து, ஸ்ப்ளிட் ஃபங்ஷன் குடுத்துறேன். ஜஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்ஷன் மட்டும் குடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதாவது நீங்க குடுத்த வேல்யூஸ் எல்லாமே வந்து தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆயி வந்துருச்சு. எப்படின்னா, பை டிஃபால்ட் வந்து ஸ்பேஸ் தான் செப்பரேட்டரா எடுத்துக்கும். இந்த ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரிங்காவும், ஸ்பேஸ்க்கு பின்னாடி இருக்கிற எலிமெண்ட்லாம் ஒரு ஸ்ட்ரிங்காவும் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் வந்துருச்சுன்னா, அதோட ஸ்டாப் ஆயிரும். லைக் அப்ப இந்த இந்த எலிமெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கும். அகைன் ஸ்பேஸ் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு எலிமெண்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு எலிமெண்ட். அந்த மாரி வந்துரும். அகைன் வந்து இதே மாரி தான். ஸ்பேஸ செப்பரேட்டரா வச்சு எல்லா எலிமெண்ட்ஸையும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணும். இங்க அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? பை டிஃபால்ட் வந்து ஸ்பேஸ் வந்து இதுக்கு செப்பரேட்டர். அத யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். இல்ல, நான் வேற ஏதாவது செப்பரேட்டர் நானே மென்ஷன் பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, இப்ப நான் வந்து ஸ்ப்ளிட் குடுத்து, இங்க வந்து நான் 2 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 நான் வந்து நமக்கு 2 இடத்துல வந்திருக்கு. 3 இடத்துல இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், 2 அப்படிங்கிறது குடுக்குறேன். இப்ப இத குடுத்தா நான் என்ன பண்ணும், நீங்க ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஒரிஜினல் இங்க இருக்கு. இதுதான் அவுட்புட். இப்போ உங்களுக்கு என்ன கிளியரா இதுல தெரியுதுன்னா, அதாவது நீங்க ஸ்ப்ளிட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன செப்பரேட்டர் குடுக்குறீங்களோ, அந்த செப்பரேட்டர் டெலீட் ஆயிரும். டெலீட் ஆயிட்டு, அந்த செப்பரேட்டருக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஒரு சப்ஸ்ட்ரிங்காவும், அந்த செப்பரேட்டருக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு சப்ஸ்ட்ரிங்காவும் மாறிரும். சரிங்களா? அப்படிதான் இது ஒர்க் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 டெலீட் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு சப்ஸ்ட்ரிங்காவும், அதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் ஒரு சப்ஸ்ட்ரிங்காவும் வந்திருக்கு. அடுத்த 2 வர வரைக்கும். அடுத்த 2 வந்தோனே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே சப்ஸ்ட்ரிங்கா மாறிருச்சு. தென் இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு சப்ஸ்ட்ரிங்கா மாறிரும். இங்க அவுட்புட்ல பார்த்தீங்களா கிளியரா தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நீங்க ஒரு டெக்ஸ்ட்ல ஏதாவது ஒரு செப்பரேட்டர் வச்சு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரிங்க அப்படின்ற பட்சத்தில நீங்க இந்த ஸ்ப்ளிட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல டிஃபால்ட்டா ஸ்பேஸ வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, எந்த வேல்யூ குடுக்கலைன்னா டிஃபால்ட்டாவே ஆ ஸ்பேஸ வந்து செப்பரேட்டரா எடுத்துக்கும். இதோட ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ் எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிஒன்.